இருக்காரோ இல்லையோட ஐயத்தை கூட இன்றைக்கு நீங்க முடிவு கட்டி போட்டு தமிழீழம் என்ற அந்த அதாவது 3 தசாப்த காலமாக கட்டி எடுத்து யாராலையும் தொட்டு பார்க்காத உயரத்தில் நிற்கிற இந்த ஈழதேசத்தை அப்படி அடியோட மண் போட்டு மூட நீங்க நினைக்கிறீங்க. அப்ப இதுதான் சிங்கள பேரினவாதம் ஆசைப்படுறது. இன்றைய தங்கட புலையில மறைக்கிற இந்த ஒட்டுமொத்த தமிழ தேசமே இன்றைக்கு முடிய போது முடிஞ்சுது என்று சொல்லி விளக்கேற்ற வைக்கிற கூப்பிடுறாங்களே, இதுக்கு போறீங்களா இருந்தா நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மைக்கு மானத்தமிழன் தான். இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கோம். நாங்களும் ஒத்துக்கொள்றோம். நீங்கள் அனுபவம் நிறைஞ்சவர்கள், யுத்த காலத்தில் இருந்தவர்கள், தலைவரோட இருந்தவர்கள், உங்களுக்கு தான் இந்த இதுகள் எல்லாம் பத்தி தெரியும், எல்லாமே ஓகே, ஒற்றுக்கொள்றோம். ஆனா நீங்கள் இன்றைக்கு பேஸ்புக்ல சோசியல் மீடியால இந்த வரலாற்றை காய்க்கிற நீங்க ஏன் இந்த பிரச்சனை வர முதல் காய்ச்சிக்கலாம் தானே உலகாலம்? அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அப்பா இல்ல, மாமன் இல்ல, மச்சன் இல்ல, சகோதரங்கள் இல்லாம எல்லாத்தையும் இழந்து துளைச்சி போட்டு நிக்குது. இங்க நீங்கள் வெளிநாட்டுல சேர்த்த பணத்துக்கு ஒரு பக்கத்துல அடிபடி இந்த எங்க நாட்டுல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்களையும் குந்திரி திறங்கிற தெய்வங்கள். இலங்கை சிங்கள பேரினவாதம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்தை இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்க தமிழர்கள் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு வித இழப்பும் இல்லாம அவர்கள் நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த தலைவருக்கான நினைவேந்தல் அல்லது விளக்கேற்றல் வைபவத்தை நடத்தி முடிச்சு அவங்களுக்கு அப்படியே கையில தூக்கி தங்கத்தை தாரவாக்குறக்கூடிய வேலைப்பாடுகளை நடத்துறீங்க. கேட்டா சொல்லுவீங்க, நாங்க தலைவர் மெய் பாதுகாவலர், அந்த பாதுகாவலர் பின்னால இருந்தாங்க, முன்னால இருந்தாங்க. அனுபவம் நிறைந்த நீங்களே முட்டாளாக நடக்கும்போது அந்த யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு வளர்ந்து வர்ற சந்ததிகளுக்கு என்னன்றா நீங்கள் தமிழீழ போராட்டத்தை நீங்க படிச்சு கொடுக்க போறீங்க? தமிழர்களுக்கு மத்தியில், அதாவது நீங்கள் முக்கியமாக புலம்பெயர் தேசங்கள்ல தமிழர்கள்ட்ட இருக்கிற பணங்களை சுருட்டுறதும், கப்பங்கோடுறதும், பணத்தை ஜெயிக்கிறதும், தலைவர் இருக்கான்றது இல்லைன்றது, சுவாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள டிசைட் பண்ணி நீங்கள் தமிழர்களுக்கு நடக்கிற இந்த கராங்குட்டி வேலைகளை கட்டுப்படுத்த முடியாம எதுக்கடா தமிழில், அதாவது 3 தசாப்த காலத்துக்கு மேலதிகமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு போராட்டம் இந்த தமிழ விடுதலை போராட்டம். அதாவது ஈழதேசத்துக்கான ஒரு அர்ப்பணிப்புகள், எத்தனை உயிர்கள் இழந்திருக்குங்கள், சொந்தங்கள், உறவுகள், கைகால இழந்து இன்றைக்கு யார உதவியும் இல்லாம கமரி பற்றி இந்த எங்க நாட்டில் போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்களையும் குந்திரி திறங்கிற தெய்வங்கள். அதுகளுக்கு அதுகிட்ட கேட்டு ஒரு வழிமுறை தேர்றல, அதுகிட்ட கேட்கறல, அதுல பெற்ற சொந்த தாய்தாபங்கிட்ட கேட்கறல, சௌரங்கள்ட்ட கேட்டு எந்த முடிவும் எடுக்கிறல. நீங்கள் உங்களுக்கு சொல்லி 1008 அமைப்புகளை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்குள்ளே முடிவு எடுப்பீங்கள். நீங்க தமிழர்கள் உங்களுக்கு நீங்கள் ஒருத்தன் போயிட்டு கள்ளமா கப்பம் ஜெயிக்கிறான், பிரபாகரனுக்கு போய் சொல்லி நிதி சேர்க்கிறான், துவாரகா வருதன் போய் சொல்லி நிதி சேர்க்கிறான்னு சொன்னா அதுக்குரிய நடவடிக்கைகளை ஒன்றிணைஞ்சு ஒரு அமைப்பு கேளுங்க. உங்களுக்கு 10 பேர் இருப்பீங்க, 10 பேருக்கு ஒவ்வொரு அமைப்பு, நீ பெரியாள் நான் பெரியாள் என்று சொல்லி இந்த வெளிநாடுகள் தான், இந்த சுவிஸ், ஜெர்மன், லண்டன் போன்ற இடங்கள்ல நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு அமைப்பு வச்சுக்கொண்டு நாங்கள் தான் தமிழோட, நாங்கள் தான் தமிழோட, நாங்கள் தான் பொருளாதாரம், நாங்கள் தான் செய்யலாம்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள குழம்பிக் கொண்டு இருந்து கொண்டு இன்றைக்கு எவ்வளவோ உயிர்களை பறி கொடுத்துட்டு எவ்வளவோ சொந்தங்கள் இன்றைக்கு அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அப்பா இல்ல, மாமன் இல்ல, மச்சன் இல்ல, சகோதரங்கள் இல்லாம எல்லாத்தையும் இழந்து துளைச்சி போட்டு நிக்குது. இங்க நீங்கள் வெளிநாட்டுல சேர்த்த பணத்துக்கு ஒரு பக்கத்துல அடிபடி, யார் பணம் சேர்க்கிறன்ற ஒரு அடிபடி, உங்களை தவிர்த்து வேறொரு கள்ளனும் ஊருக்குள்ள தெரியக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஆளாள சேர்ந்து கொண்டு தலைவர் கதையை அப்படியே முடிக்கிறீங்க. இன்றைக்கு தலைவர் இருக்காரோ இல்லையோன்ற ஒரு ஐயத்துல கூட மக்கள் ஒரு சில பேர் பயந்து கொண்டு அந்த ஒழுக்காற்று வழிகாட்டுகளை பின்பற்றி கொண்டு சனம் போய்கொண்டிருக்குது, ஒரு சில கழுசறைகளை தவிர. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த தலைவரையும் அந்த இருக்காரோ இல்லையோன்ற ஐயத்தை கூட இன்றைக்கு நீங்க முடிவு கட்டி போட்டு தமிழீழம் என்ற அந்த அதாவது 3 தசாப்த காலமாக கட்டி எடுத்து யாராலையும் தொட்டு பார்க்காத உயரத்துல நிற்கிற இந்த ஈழதேசத்தை அப்படியே அடியோட மண் போட்டு மூட நீங்க நினைக்கிறீங்க. அப்ப இதுதான் சிங்கள பேரினவாதம் ஆசைப்படுறது. அப்ப நீங்க செய்யற கராங்குட்டி கூத்துகளை திருத்துறதுக்கு கண்டுபிடிக்க இயலாம நீங்கள் ஒட்டுமொத்த ஈழதேசத்தையே புதவுளி தோண்டி புதைக்க பாக்குறீங்க. முதல்ல முட்டாள் சனம் எங்கட தமிழ் சனம் இன்றைக்கு உணர்ந்துட்டது. தமிழ் அரசியல்வாதிகளை நம்பக்கூடாத சனம் இன்றைக்கு தமிழ் சரையை ஒதுக்கி வச்ச மாதிரி உங்களை மாதிரி ஆக்கள், அதாவது நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பொய்யான நாடகங்களை போட்டுக்கொண்டு இந்த நிதிகளுக்காகவும் அற்ப ஆசைகளுக்காகவும் நீங்க செயற்படுற உங்களை மாதிரி ஆக்களை தமிழ் சனம் ஒதுக்கி, முக்கியமாக இந்த புலம்பெயர் தேசங்களில் வாழ்ற மக்கள் இப்படியான நிலைவந்த நாடுகளுக்குள்ள நீங்க போகக்கூடாதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயம் அல்லது விருப்பங்கள். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தான் சொல்றோம், நாட்டுல எவ்வளவோ உயிர்களை நாங்கள் பறி கொடுத்த நாங்கள் இன்றைக்கு அதோட சொந்தங்கள் வாடி நிக்குது. எங்களோட உறவுகள் உயிர்கள் போயிட்டு இன்றைக்கு அங்கவினமுற்று யார் மற்ற ஒரு அனாதரமான நிலையில இந்த கோயில்களும் குளங்களும் பொது இடங்களையும் குந்தி கொண்டிருக்குது. அதுகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது உணர்வு வரலையா? எங்களுக்காகத்தான் போராடினது, எங்களுக்கு விடியலுக்காண்டி தான் போராடுறது. இவங்க வெளிநாட்டில் தாங்கள் சேர்த்த சொத்துக்களை தக்க வைக்கிறதுக்கும் அவங்க ஒழிச்சு வச்ச காசுல வெளியே கொண்டுறதுக்கும் நான் சேகரிக்கிறதா நீ சேர்க்கிறான்னு சொல்லி ஆளால் அடிபட்டு போட்டு இன்றைய தங்கட புலையில மறைக்கிறதுக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்ல தேசமே இன்றைக்கு முடிய போது முடிஞ்சுது என்று சொல்லி விளக்கேற்ற வைக்கிற கூப்பிடுறாங்களே, இதுக்கு போறீங்களா இருந்தா நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மைக்குமே மானத்தமிழன் தான். இதை வேற யாரும் சொல்ல தேவையில்ல, சிங்களவனே சொல்லுவான்.
ஆனா நீங்கள் இதை மட்டும் சிறப்புற நடத்தி வச்சீங்கன்னு சொன்னா தலைவர கதை முடிஞ்சதோட தலைவர் இனிமேல் இறந்துட்டாருன்றே இவங்க சர்டிபிகேட் குத்திடுவாங்க. அதுக்கு பிறகு தமிழீழ தேசம் அப்படியே முடிஞ்சே சர்டிபிகேட். அதுக்கு பிறகும்பா நான் ஒரு நேரலையில் போய்க்குள்ள ஒரு காதல் ஒன்று கேள்விப்பட்டேன். நான் திடீரென நேரில் நான் குந்தின போது தலைவருக்கு அடுத்ததான் இன்னொரு தலைவரை தெரிவு செய்ய போறாங்க. அடே ஈழ தேசத்தில் ஈழத்தமிழர்களாக நாங்கள் ஈழ நாட்டில் அவ்வளோ காலம் போராடின ஒரு தலைவருக்கே கடைசியாக நாங்கள் என்ன இக்கட்டான சூழ்நிலை அவரை விட்டுட்டு எல்லாரும் நீங்கள் உங்களோட குடும்பங்களை பார்த்துக்கொண்டு உங்களோட பாக்கெட்டில் ஒதுங்கி போங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்ணிலேயே தமிழனுக்காக சொந்த மண்ணுக்காக சொந்த மக்களுக்காக உயிரை விட்ட அந்த தெய்வத்துக்கு நீங்கள் இன்றைக்கு விளக்க கொளுத்தி அந்த அதை சப்டரே க்ளோஸ் பண்றீங்க. என்னத்துக்காக? உங்களுக்குள்ள நடக்கிற கூத்துக்களை வந்து வெளியால மக்களுக்கு கொண்டு போகாம இருக்கிறதுக்காக, மூடி மறைக்கிறதுக்காக. இவருக்கு ஒரு அமைப்பு, அவருக்கு ஒரு அமைப்பு, அவர் அங்கால அவர் பெரிய தலைவர், இவர் பெரிய தலைவர், பத்தாக்கு நீங்க இன்னொரு தலைவரை தலைவருக்காக கொண்டு போறீங்க, போட்டோ காப்பி கொண்டு போறீங்க. மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அவர்களுக்காக இன்னொரு தலைவரை நீங்க வைக்க போறீங்க. எந்த நாட்டில் போயிட்டு யுத்தம் செய்யறதுக்கு? அங்க இலங்கையில வடக்கு கிழக்கு தேசத்துல ஈழ தேசத்துல போயிட்டு நீங்கள் மக்களோட நின்று படையணி சேர்த்து ஆயுதம் எல்லாம் உள்ள கொண்டு இறக்கி திரும்ப போராட போறீங்க. அப்ப அந்த தலைவருக்கு நிகராக நீங்க எந்த கொண்டாலும் அங்க எதுவுமே நிகராகாது, எதுவுமே நடக்காது. மக்கள மனதில் காலங்காலமாக எத்தனை வருடங்கள் போனாலும் இருக்கிற ஒரு தெய்வம் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். ஸோ இதுதான் எங்களுடைய தலைவர். ஆனா நீங்கள் உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை நீங்களாகவே பேசி நீங்கள் உங்களுக்கு ஒரு அமைப்பை வச்சுக்கொண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமாக ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு பெரிய பொதுவான ஒரு அமைப்பை வச்சுக்கொண்டு இங்க வெளிநாடுகள் நடக்கிற இந்த ஐநா பிரிவில் எல்லாத்தையும் பங்கு பெற்றி அதை எடுத்து வழிநடத்தி கொண்டு போறக்கூடிய வேலைப்பாடுகளை செய்றீங்க தானே. அதே போல உங்களோட நிதி திரட்டல்கள் அது இது மக்களோட நண்பகத்தன்மை தலைவர் இருக்காரா இல்லைன்ற ஐயத்தை போக்குற வகையில மகள் வந்தது துவாரா இல்ல போலி துவாரா இப்படியான செயற்பாடுகளை ஒருங்கிணைச்சு வேலை வெட்டி இல்லாம அரசாங்கத்துல காசை வாங்கி கொண்டு தானே குந்திட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வேலையை பார்க்கலாம் தானே. எதுக்கு இந்த லைவ்ல வந்து நான் மெய்ப்பாதுகாவலர் கூட இருந்தா பக்கத்துல இருந்தா வலது பக்கம் இருந்தா பின்னால தான் முன்னால தான். அப்ப அப்படியான நீங்கள் இந்த லைவ்ல மினக்கிறத விட்டு போட்டு அதுகளை ஒருங்கிணைச்சு அந்த விஷயங்களை பாருங்க. இலங்கையில் இப்போ செம்மணி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, இனப்படுகொலை. அதாவது இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு தாண்டா உங்களை ஒவ்வொரு பக்கம் எடுத்துட்டு போகுது. அதுவும் இந்த இலங்கையில் இருக்க யூடியூப் சேனல்கள் இந்த சோஷியல் மீடியா அந்த ஒவ்வொரு அந்த சந்தர்ப்பக்கு எதுவுமே நாங்கள் தோணுவாங்க. இப்போ செம்மணி பின்னால் போனவங்க இனி அங்கே விகார பிரச்சனையை அனுரகுமார 2 ராணுவத்தை தூண்டி விட்டாண்டா அதுக்கு பின்னால் போயிடுவாங்க. அதை விட்டு போட்டாங்க யாழ்ப்பாண பக்கத்தால் ஏதாவது ஒரு அடிவிடி தூண்டி விட்டா அதுக்கு பின்னால் போயிடுவாங்க. பிறகு டக்குனு செய்வான்னு சொன்னால் புள்ளியான பற்றி ஒரு திட்டத்திற்கு தவளை விட்டான்னு சொன்னால் செம்மணி விகாரம் எல்லாம் விட்டு போட்டு எங்களோட யூடியூப் சோஷியல் மீடியாலாம் வந்து இங்கே இதுக்குள்ள வந்து புள்ளியானுக்கு பின்னால் வந்துடும். இந்த புள்ளியான விட்டு போட்டு அங்கால தென்னிலங்கையில் ஒருத்தனை சுட்டு போட்டு அதை கொஞ்சம் பாரதூரமா மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட எல்லா சோசியல் மீடியா அதுக்கு பின்னால் வந்துடும். ஸோ மக்கள் என்றைக்கும் அனுபவிச்சு கொண்டுதான் இருப்பாங்க இந்த ஆறாத வழிகளையும் சுமைகளையும். சோசியல் மீடியா எல்லாம் இந்த செம்மணி போராட்டத்துக்குலாம் நிறைய பேர் ஃபேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாம் வந்து வலைதளத்துல எல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்த கிருஷாந்திர படுகொலையில இருந்து அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது, கிருஷாந்தி போய் தண்ணி கேட்டவளா குடிச்சவளா இது நடந்ததெல்லாம் எடுத்து சொல்றோம். உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன்டா நீங்கள் இன்றைக்கு பேஸ்புக்ல சோசியல் மீடியால இந்த வரலாற்றை காய்க்கிற நீங்க ஏன் இந்த பிரச்சனை வர முதல் கதைச்சிக்கலாம் தானே இவ்வளவு காலம்? எனக்கு வயசு இல்லையா? நீங்க சின்ன பிள்ளை 5 வயசுல இருந்து 10 வயசுமா இன்றைக்கு கதைக்கிற இவ்வளவு பேர் நீங்கள் கதைச்சிருக்கலாம் தானே. உங்களோட பதிவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும் இருக்கிறோம். இவ்வளவு காலம் கதைக்கா நீங்க இந்த பிரச்சனை வந்தோம்னா கதைக்கணும். இதுக்கு முதல்ல தனியை நீங்க கதைச்சிங்கன்னு சொன்னா உள்ள போய் கழுதி இன்னொன்று உங்களுக்கு தெரியும், விளங்குதா? அப்ப பிரச்சனை ஒன்று வரும்போது நீங்க கதைக்கிறேன்னு சொன்னா நீங்க உங்களோட சுயநல தேவையை ஒன்று வச்சு கொண்டு தான் கதைக்கிறீங்க. அங்க நீங்க சமூக போராளிகளும் இல்லை, சமூகத்துக்காக ஒத்து நின்று சனத்தோட சனமானிக்கிற இனமும் இல்லை நீங்கள். அப்போ அதே போல தான் இன்றைக்கு எல்லாருமே நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு தேவையை நோக்கி உங்களோட தேவைகளுக்காக இந்த ஈழம்ன்றதையும் இந்த தேசம்ன்றதையும் இந்த வழிகளை சுமை ஆறாத இந்த வடுக்களையும் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்க தவிர யாரும் அதுக்கு பின்னால நிற்கிற மாதிரி எதுவுமே தெரியல. தயவு செய்து இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற இந்த தலைவர் மெய்ப்பாதுகாவலர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் நீங்க இப்படியே சொல்லிக் கொண்டிருங்க. நாங்களும் ஒத்துக்கொள்றோம். நீங்கள் அனுபவம் நிறைஞ்சவர்கள், யுத்த காலத்தில் இருந்தவர்கள், தலைவரோட இருந்தவர்கள், உங்களுக்கு தான் இந்த இதுகள் எல்லாம் பத்தி தெரியும், எல்லாமே ஓகே ஒற்றுக்கொள்றோம். ஆனா சனத் என்ற ஒன்று விஷயம் இருக்குது. இழந்ததுகள், உறவுகளை கொடுத்ததுகள், இந்த போராட்டம் 3 தசாப்தத்துக்கு மேலே இந்த போராட்டத்தில் எவ்வளவு உடைமைகள் இழந்தது, உறவுகள் இழந்தது, உயிர்கள் இழந்ததுகள் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நிற்கதியா நிற்குது. அதுகள்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்க நினைச்ச பாட்டுக்கு இந்த சொல்லுவாங்களே இந்த அமைச்சர் பொதுக்குழு கூட்டம் கூட்டம் அந்த வேலையில நீங்க செய்யறேன்னு சொன்னா ஒருமித்த எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைச்சு நீங்கள் ஐநா பேரவையோட இந்த எல்லா வேலையிலையும் செய்யுங்கோ. இலங்கைக்கு எதிரான சம்பவங்களை எல்லாத்தையும் எடுத்து உரைச்சு அதுகளை வளமையை கொண்டு போறீங்களா, அந்த வேலையை மட்டும் நீங்க இதுல பார்க்கலாம். இந்த விளக்கேற்ற வேலைன்ற வந்து உங்களோட கண்ணை வச்சு அதாவது எங்கட தமிழர கையை வச்சு எங்கட கண்ணுக்குள்ள குத்துற மாதிரி தான் அது. சிங்கள பேரினவாதத்திற்கு அது ஒரு சரியான ஒரு வழி பாதையை நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க. அதாவது ஈழ போராட்டத்தை நாங்க இன்றோட முடிக்கிறோம்ண்டு இதை விளங்காத முட்டாள்கள் நீங்க போயிட்டு இந்த விளக்கேற்றல் வைபவங்களை கலந்து கொள்ளுங்க. அது உங்களோட தனிப்பட்ட ஆசைகள் அல்லது விருப்பங்கள் அல்லது அபிப்பிராயங்கள் என்று சொல்லலாம். அதை நீங்க வடிவா நிறைவேற்றிக் கொள்ளுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, இது
தலைவரால, தேசிய தலைவரால, தமிழனுக்கென்று ஒரு தலைவன் என்று கடவுள் என்று சொன்னால் தேசிய தலைவர் தான். அவரால் கட்டி எழுப்பப்பட்ட யாராலையும் வெட்டி தொட முடியாத ஒரு வரலாற்று கோட்டை இந்த ஈழம்ன்றது. இதை அடுத்த இன்னொரு தலைவராக ஆளவும் முடியாது, மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதே போல தலைவர் இருக்காரா இல்லை என்ற ஐயம் மட்டும் எங்களுக்கு போதும். அவரை நீங்க இல்லை என்று சொல்லி இந்த விளக்கேற்று வைபம் எல்லாம் நடத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்றேன். அதுதான் நல்லது.